கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு போப்பா. வா நான் சொல்றேன். என்ன நான் அப்பவே சொன்னேன் எதையோ இழுத்துட போதன்ட்டு. பாத்தியா? எப்பா அபிமன்யுட்ட இந்த ஸ்டிக்கே இல்ல. டேய் அவன் அபிமன்யோ இல்லை இங்கதான். பா அவன் அபிமன்யு தான். அவன் ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் ஸ்பெல்லிங் மாத்தி மாத்தி எழுதுறான். அதை விடுங்க. யாரா இருந்தா என்ன? நம்மளே ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கணும்னு நினச்சிருந்தோம். அவங்களே வந்துட்டாங்க. கேட்டுருவோம். அப்போதே எங்க உட்காந்துருக்க, போய் கேட்டு வர வேண்டியதானே? நானும் ஹியூமன் தானே, எனக்கும் பயம்லாம் இருக்கும்ல. உட்காந்துட்டே இருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இப்போ தெரிஞ்சிச்சு போவான் பாது. ஓஹோ போக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இதோ வரேன். எப்பா அபி டோர் ஓப்பன் பண்ணவே விட மாட்டான்ப்பா. இப்படிதான் இவன் கதையை டெவலப் பண்றான். லாக் பண்ணியிருக்கேன்டா. சாரிப்பா. போடா, ஏன் நிக்குதே? அங்க யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கப்பா. ஸ்கிரீன் எல்லாம் வாங்கினது நான் தான் பாடுற பண்ணேன். ஏண்டா உனக்கு வேற கலவே கிடைக்கலையாடா? இதுதான்ப்பா பை 6 get 4 ஃப்ரீன்னு போட்டிருந்தது. எப்படி நல்லா கிராண்டா இருக்கா? என்ன ஸ்க்ரீனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு ஸ்க்ரீன் பிளே நடந்திருக்கு, அதை பற்றி யாராச்சும் பேசுங்கப்பா. இப்போ கேளு. அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டான்ட்டு. கையை ஸ்ட்ராங் அப்படிங்க. காலை விடுறா. கதவு எப்போ திறந்து? எனக்கு என்ன ஆசையாடா? நான் இல்லடா. ஏதோ மூக்கையான்ட்டு கொண்டு வந்துட்டு ஏன்டா இப்படி? என்ன என்னப்பா மூக்கை கேட்கனா? இருட்டில் உட்காந்து பயன்படுத்திட்டு இருக்கு. வேக பக்கம் சாத்துப்பா. கதவை சாத்துங்கிறது எவ்வளவு வீதாப்பா சொல்றான். போய் தொலை. ஃபோன் 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 போடு. ஃபோன் போடு. யாருக்கு? அங்கிள், பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு. எடு எடு எடு. நம்பர் இல்லையே. எடு எடு. ஃபோன் ஃபோன்.
அங்கிள் நம்பர் இருக்கு இருக்கு இருக்கு. என்னடா அங்கிள் 1 அங்கிள் 2 அங்கிள் 3 அங்கிள் 4 யாரா? அங்கிள் 2 அங்கிள் 2. ஹலோ அங்கிள் 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 நீங்க சீக்கிரம் கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டு கதவு தரங்க. எங்க வீட்ல யாரோ இருக்காங்க அங்கிள், சீக்கிரம் வாங்க. நான் எப்படி வர முடியும்? நான் தான் யூஎஸ்ல இருக்கேனே. அங்கிள் யூஎஸ்ஏ? என்னடா யூஎஸ்ஏ போயிட்டாது? அம்மா தம்பி அங்கிள். அவன் என்ன கூப்பிட போறேன்? பக்கத்து வீட்டு தோல அங்கிள்ரா. ஒன்னு அங்கிள் ஒன்னு 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 அங்கிள் ரெண்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். இதோ அங்கிள் தொலங்கிள் வந்து எங்க வீட்டு கதவை தரங்க அங்கிள். எங்க வீட்டுல ஏதோ வந்துட்டாங்க அங்கிள். வாங்க சீக்கிரம் வாங்க. ஆமா ஆமா ஆமாப்பா. அங்கிள் அப்பா குச்சி துரை அங்கிள் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்பா போடுப்பா போய் போடு. தொலை. யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு ஏப்பா அபிமன்யு எப்படி செத்தவனு கண்டுபிடிக்கணும்ல. டேய் நீ என்ன அதுலயே இருக்க, வெளியே வாடா. அவனை கொண்டவனை கண்டுபிடிச்சு நம்ம சும்மா போடக்கூடாது. டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, பேசாம இரு. சும்மா என்னடா போன் நல்லா இருக்கு. அது ஏன்டா கொண்டு வந்து? ஏப்பா நீ இப்படிலாம் பண்ணுறது பார்த்தா எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்கு. எம் மேலையா? ஆமாம், ஆரம்பத்துலேருந்து நீ எதுக்கும் ஒத்துழைக்கல. பா அவன் எங்கப்பா போறான்? நான் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன்னா ரோசத்தில் கேம் ஆட போகிறான். டேய் பேசாம அமைதி இருந்தா என்ன? எது பேசு. மண்டே ஆட்டாத. பேசு பேசு. டேய் இங்க என்ன பண்ற? போர்டு அங்க இருக்கு. 1982 தான் மூக்கையா இந்த வீட்டில் வாழ்ந்தது. அப்பா மூக்கையா? பாவம், வாழ்நாள் முழுக்க அவருக்கு ஒரே கஷ்டம். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவரை கைவிட்டுட்டாங்க. ஒரு நாள் ரொம்ப விரக்தியில் தோ இங்கே தான் தூக்கில் தொங்கினாது. அவர் தூக்கில் மாட்டினது உனக்கு எப்படி தெரியும்? முக்கிய சொன்னாரா? அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட சொல்ல விளாண்டுட்டு இருந்தியா? அப்ப எப்படி உனக்கு எல்லாம் தெரியும்? ஏய் ஜேகே, இங்க பாரு, விளையாடாதடா, உண்மை சொல்லு. ஜாக்கா? ஜாக் அங்க இருக்கானே. அங்க? அப்ப இது யாரா? அபிமன்யுடா. அபிமன்யு வந்துட்டான். அபிமன்யு? அபி நீ தானடா? டேய் நீ தான் சொல்ல மாட்டியடா. அபிமன்யு அபிமன்யு நீ வரவே இல்லையே. வரலையா? அப்போ நீ யாரு? உன்னதான் கேட்குறோம்.